அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிருத்திகை. முருகன் பக்தர்களுக்கு ஒரு மிகவும் விசேஷமான நாள் இன்றைக்கி. பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நான் ஏன் இவ்வளோ தரிசனம் பண்ணுறேன், எனக்கு ஏன் இன்னும் நல்லது நடக்கலைன்னு. ஆனால் முருகப்பெருமான் நம்ம எப்போவுமே கைவிடுறதில்லை. அதுக்கு சாட்சியாக 17ஆம் நூற்றாண்டில் திருச்செந்தூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி நான் இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த கதையோட முடிவில் உங்கள் கவலை எல்லாம் மறைஞ்சு போகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1648ஆம் வருஷம் டச்சு படைகள் நம்ம ஊர் திருச்செந்தூர் கோயிலில் இருக்க சிலைகள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. அதில் முக்கியமாக நம்ம சண்முகர் சிலையையும் தூக்கிட்டு போனாங்க. அவங்க கப்பலில் சிலையை வச்சு நடுக்கடலுக்கு போயிட்டுருக்காங்க. திடீர்னு ஒரு அதிசயம் நடந்துச்சு. நல்லா போயிட்டு இருந்த கப்பல் திடீர்னு ஒரு இடத்துல நின்றுடுச்சு. கடலில் பெரிய புயல், அலையெல்லாம் கப்பலை கவிக்க பார்த்துச்சு. டச்சு படைகளுக்கு ஒன்றுமே புரியலை. இந்த சிலையை கப்பலில் வச்சதுலேருந்து தான் இந்த புயல் வருதோ அப்படின்னு பயந்தாங்க. அந்த சண்முக சிலையை கடலில் தூக்கி போட்டுட்டாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னா, சிலை கடலில் விழுந்த அந்த நிமிஷமே புயல் நின்றுடுச்சு. கடல் அமைதியாயிடுச்சு. டச்சு படைகள் தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஆனால் நம்ம முருகர் கடலுக்குள்ளே போயிட்டார். ஊரே சோகத்தில் மூழ்கிடுச்சு. எங்கே சாமி போயிட்டாரேன்னு எல்லாரும் அழறாங்க. அப்போதான் வடமலையப்ப பிள்ளைன்னு ஒரு பக்தர் கனவுல முருகன் சொன்னார், கடலுக்குள்ளே நான் எங்கே இருக்கேன்னு ஒரு அடையாளம் காட்டுறேன், அங்கே என்னை கூட்டிகிட்டு போகணும். அடுத்த நாள் பக்தர்கள் கடலுக்கு போகும்போது திடீர்னு ஒரு இடத்துல மட்டும் கருடன் வட்டமிடுச்சு. அந்த இடத்துல கடல் நீருக்குள்ளே எலுமிச்சை பழம் மிதந்துச்சு. அந்த இடத்த தோண்டி பார்த்தாங்க. அப்போது நம்ம சண்முக சிலை திரும்ப கிடச்சிச்சு. ஊரே அரோஹரா கோஷம்ட்டு அந்த சாமியை திரும்ப கோயிலில் வச்சு பிரதிஷ்டை செய்கிறாங்க. இதை கதைன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். திருச்செந்தூர் கோயிலில் வரலாறில் பதிவு செய்யப்பட்ட உண்மை. கடலுக்குள்ளே போயும் திரும்ப அந்த முருகன் உங்கள் கஷ்டத்தில் இருந்து உங்களை தூக்க மாட்டாரா? நீங்கள் எப்போ உங்கள் கவலையை முருகான்னு சொல்லி அவர்கிட்ட விடுறீங்களோ அப்போ உங்களுக்கு வழி பிறக்கும். இந்த கிருத்திகை நாளில் அந்த சண்முகரை நினச்சி ஒரு தீபம் ஏற்றுங்க. வெற்றி நிச்சயம் நம்மதே. கிருத்திகைனால வெற்றிலை தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி உங்கள் கவலையை முருகன்கிட்ட வைங்க. முருகன் உங்கள் கவலை எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.